ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஈஸியான வெங்காய சாதம். வெங்காய சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு கப்பு சாதம் எடுத்திருக்கேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சாதம் தான் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதாவது ஒரு இனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கப் சாதம் எடுத்திருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சாதம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்ட்ரிங்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் ரெண்டாக வெட்டி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. கடாய் போட்டிருக்கேன். இல்லை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ கடுகு சேர்த்துடலாம். ஒரு கடாய் போட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியுது. இப்போ ஜீரகமும் சோம்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலாக்களை சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. மறக்காமல் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. தேவையான உப்பு சேர்த்துடலாம். சாதத்தில் உப்பு போட்டு ஆக்கல நான், அதனால் அதுக்கு சேர்த்தே சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு சாதத்தை கலந்து விட்டுருலாம். நம்மளுடைய வெங்காய சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். வீடே மணக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ யாருக்குனாலும் கொடுத்து விட்டாலும் டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ. அன்போடு செய்தால் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.